الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, உங்களுடைய ஆரம்ப நிலையை நீங்கள் யோசித்து பாருங்கள். அதாவது உங்களுடைய பிறப்பு, நீங்கள் எப்படி பிறந்தீர்கள், உங்களுடைய படிநிலை என்ன, உங்களுடைய அந்த படிநிலைக்கு முன்னால் நீங்கள் என்னவாக இருந்தீர்கள், எங்கு இருந்தீர்கள். உங்களை போன்ற பேரில் அந்த குடும்பத்தில், அந்த வீட்டில், அந்த பெற்றோருக்கு அப்படி ஒரு பிள்ளையே இல்லாமல் இருந்தது. ஆனால் அல்லாஹ் உங்களை கொண்டு வந்தான். அப்துல்லா, அப்துர் ரஹ்மான் என்று உங்களை ஒரு குழந்தையாக அல்லாஹ் கொண்டு வந்தான். குர்ஆன் இதை பற்றி எப்போதுமே ஆழமாக பேசும். மீண்டும் 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 இதை நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கும். இதை நினைவுபடுத்துவதை போன்று இதைவிட அதிகமாக உங்களுடைய முடிவை நீங்கள் யோசித்து பாருங்கள். உங்களுடைய மரணம், உங்களுடைய மௌத், உங்களுடைய மலக்குல் மௌத் உங்களிடம் வரும் நேரம், உங்களுடைய பர்ஸக், உங்களுடைய மறுமை, இதை திரும்ப 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 குர்ஆன் பேசும். உங்களுடைய ஆரம்ப நிலை, உங்களுடைய முடிவு நிலை, இதை இரண்டு நிலைகளையும் மீண்டும் 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 பேசப்படுவதனுடைய நோக்கம், இந்த உலகத்தில் நீங்கள் நீங்களாக இல்லை, நீங்கள் இன்னொருவனின் கட்டுப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்பதை மறந்துடாதீங்க. இடைப்பட்ட இந்த காலத்தை பற்றி நீங்கள் கேள்வி கேட்கப்படுவீர்கள். எப்படி மௌத்தானார், எப்படி மௌத்தானார், எப்படி மௌத்தானார் என்று நாம் சென்றதற்கு பின்னால் உலகம் பேசும். சென்றதுமே வானவர்கள் வந்து எப்படி வாழ்ந்தாய் என்று கேட்பார்கள். எப்படி மௌத்தானாய் என்று அவர்கள் கேட்க மாட்டார்கள். எப்படி வாழ்ந்தாய், உனக்கு கொடுக்கப்பட்ட காலக்கெடுவில் நீ என்ன செய்தாய், இந்த தீனுக்காக, இந்த இஸ்லாத்திற்காக நீ புடுங்கிய புல் என்ன, நீ எடுத்து போட்ட கல் என்ன, உன்னுடைய வாழ்நாளில் அல்லாஹுக்காக, இந்த தீனுக்காக, இந்த குர்ஆனுக்காக, இந்த மார்க்கத்திற்காக அர்ப்பணித்த நொடிகள் எத்தனை, உனக்காக கொடுக்கப்பட்ட நேரங்களில் அல்லாஹுக்காக செலவு செய்த நேரம் எத்தனை என்று அல்லாஹு தஆலா நியமித்த வானவர்கள் நிச்சயமாக நம்மிடத்திலே கேள்வி கணக்கை கேட்பார்கள். இந்த முன்னுரையை அப்படியே மனதில் வைத்துக் கொண்டு இப்போது வாருங்கள், நேற்றைய மதியம் முதல் ஒரு செய்தியை நீங்கள் திரும்ப 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 செய்திகளிலே பார்க்கிறீர்கள். குஜராத்தினுடைய தலைநகரம் அஹ்மதாபாத்தில் இருந்து 1:38க்கு 787 என்று சொல்லக்கூடிய ஏர் இந்தியா போயிங் விமானம் 242 பேரோடு 1:38க்கு டேக்கப் கிளம்புகின்றது. 1:45க்கெல்லாம் அங்கிருந்து கிளம்பிய 2-3 கிலோமீட்டர்ல கிட்டத்தட்ட 625 அடிதான் மேலே போயிருக்கும். அது கணிப்பின்படி 1/2 கிலோமீட்டர் கூட கிடையாது. சென்று ஒரு கட்டடத்தின் மீது விழுந்து பஸ்பமாகக்கூடிய காட்சியை ஒட்டுமொத்த உலகமும் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றது. இதில் 630 பேர் பயணிகள், அதில் கிட்டத்தட்ட 59 பேர் லண்டனை சேர்ந்தவர்கள், பிரிட்டிஷை குடிமகனாக சிட்டிசனாக கொண்டவர்கள். அதே போன்று 7 நபர்கள் போர்ச்சுகலை கொண்டவர்கள். மீதமுள்ள 159 பேர் இந்தியர்கள், லண்டனுக்கு செல்வதற்காக சென்றவர்கள். இதில் 2 விமானிகள், 10 கிரூ மெம்பர்ஸ், அதாவது பணியாளர்கள். இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து 242 பேருடைய உயிர் ஒரு நிமிஷத்தில் அல்லாஹ் தஆலா தூக்கிவிட்டார். இது ஒட்டுமொத்தத்திற்கும் இடைப்பட்ட நேரமானது எவ்வளவு? 7 நிமிஷம் இல்லை. 1:38க்கு இவர்கள் கிளம்பும் போது இவர்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கும்? இந்தியாவுக்கு பாய், செல்லக்கூடிய லண்டனுக்கு ஹாய் மெசேஜை போட்டிருப்பார்கள். இவர்களுடைய வீடியோக்கள் சென்றிருக்கும். பிளைட் டேக் ஆஃப் ஆயிடுச்சு என்று சொல்லி இருப்பார்கள், கிளம்பி விட்டது என்று பேசி இருப்பார்கள், போர்டிங்கில் இருந்திருப்பார்கள். இந்த 7 நிமிட இடைவெளியில் ஒட்டுமொத்த நபர்களுடைய வாழ்வாதாரமும் அல்லாஹ்வினுடைய பட்டியலில் முடிக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த 7 நிமிடங்களுடைய பயணத்திற்கு முன்னால் இதற்காக அவர்களுடைய மனக்கேடுகள், எத்தனை நாட்கள் விசாவுக்காக காத்திருந்திருப்பார்கள். 1:38க்கு கிளம்புவதற்காக எத்தனை மணி நேரத்திற்கு முன்னால் விமானத்திற்கு வந்து நின்றிருப்பார்கள், எத்தனை மணி நேரம் அவர்கள் போர்டிங்கில் இருந்திருப்பார்கள்.
அவர்களை வழியனுப்ப வந்தவர்கள் இன்னும் அவர்களுடைய வீட்டிற்கு சென்று சேர்ந்திருக்க மாட்டார்கள் இந்த 7 நிமிடங்களில். ஆனால் அதற்குள்ளாக அல்லாஹ்வினுடைய நாட்டம் ஒட்டுமொத்த நபர்களுடைய விஷயத்தையும் அல்லாஹ் முடித்து விட்டான். மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அங்கு வந்து நிற்கிறார்கள். அது விழுந்த இடம் பிஜே மெடிக்கல் காலேஜ் என்று சொல்லக்கூடிய ஒரு மெடிக்கல் காலேஜ். அங்கு கிட்டத்தட்ட இதுவரைக்கும் கவர்மெண்டுடைய சரியான அபிஷியல் ரிப்போர்ட் வெளியாகல. இதுவரை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் பிணங்களையா எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட மாணவர்கள் லட்சர்கள் என்று சேர்த்து 60 பேர்கள் அதில் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இவர்கள் ஒரு 242 கட்டடத்திற்கு உள்ளே படித்துக் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் மெடிக்கல் காலேஜ். அது ஒரு 60 பேர். கிட்டத்தட்ட 302 பேர் 7 நிமிடத்திற்குள்ளாக ஒரு நொடியில் ஒட்டுமொத்த நபர்களுடைய உயிரும் சென்றிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களை கிளம்பக்கூடிய நேரத்தில் யாரும் நினைத்து பார்த்திருக்க மாட்டார்கள் இது அவர்களுடைய இறுதி பயணம் என்று. எத்தனை நபர்களுக்கு உலகத்தினுடைய பயணத்தில் அது முதல் பயணமாக இருந்திருக்கலாம். விமானத்தில் முதலாக பறக்கிறோம் என்று எத்தனை நபர்களுக்கு இருந்திருக்கும். ஆனால் அல்லாஹு தஆலா அவர்களுடைய இறுதி பயணமாக அதை ஆக்கிவிட்டார். இறந்து போன அத்தனை நபர்களுக்கும் ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனால் படிப்பினைகளும் பாடங்களும் இந்த உலகம் ஒட்டுமொத்த நபர்களுக்கும் சொல்லிக் கொண்டே இருக்கின்றது. உபதேசம் செய்யக்கூடிய உபதேசிகளிலேயே ஆக சிறந்த உபதேசி மௌத் தான். ஒரு மௌன உபதேசி, அது பேசாது அடுத்தவர்களை பேச வைக்கும், உரிய நபரை புலம்ப வைக்கும். மௌனி உபதேசி மௌத் என்பது ஒவ்வொரு நபர்களுக்கு வரும்போதும் அதை பற்றி மக்கள் பேசுகிறார்கள். ஆனால் அடுத்த நொடி மறந்து விடுகிறார்கள். ஒவ்வொரு நிமிடத்திலும் அதை பற்றி பேசுகிறார்கள். ஆனால் தங்களுக்கு மௌத் வராததை போன்று அவர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, ஒரு உதாரணத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு உதாரணம், ஒரு மனிதர் சென்னை ஏர்போர்ட்டிற்கு வேகமாக செல்கிறார். வேகமாக சென்று துபாய் செல்லக்கூடிய பிளைட்டை அவர் பிடிக்க வேண்டும். அவர் பிளைட்டை பிடித்தால் துபாயில் அவருக்கு மிகப்பெரிய கான்ஃபரன்ஸ் இருக்குது. அந்த மீட்டிங் அட்டெண்ட் பண்ணா 2 கோடி ரூபாய் அவருக்கு லாபம் கிடைக்கும். அடிச்சு புடிச்சு சென்னை டிராபிக்ல போறாரு. அந்த புடிச்சா 2 கோடி ரூபாய் லாபம். ஆனால் பிளைட் இவர் போறதுக்கு முன்னாடி கிளம்பிடுச்சு. அவர் என்ன நினைப்பார்? பிளைட்டை மிஸ் பண்ணிட்டாரு. அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? வாழ்நாளிலேயே இன்று மிக மோசமான நாள், மிக மோசமான நாள். ஏன்னா 2 கோடி ரூபாய் இழந்துட்டாரு. 2 கோடி ரூபாயை தனக்கு வரக்கூடிய லாபத்தை மிஸ் செய்த தினம் அந்த தினம் வருந்துவார். அங்கேயே கொஞ்சம் நேரம் அமர்ந்து கொள்வார். ஏர்போர்ட்லயே என்ன செய்யறதுன்னு தெரியாம பல்ல கடிச்சுக்கிட்டு இருப்பார். இப்படியே 5 நிமிஷம் கடந்ததும் திடீரென்று அவருக்கு செய்தி வரும், சற்று முன் துபாய்க்கு கிளம்பிய பிளைட் ஒரு கிராஷ்ல ஒட்டுமொத்தமாக சிதறிவிட்டது என்று செய்தி அவருக்கு கிடைக்கும் போது இப்ப அவர் என்ன எண்ணுவார்? கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி 2 கோடி ரூபாயை மிஸ் செய்து விட்ட தினம் வாழ்நாளிலேயே மோசமான தினம் என்று புலம்பி இருப்பார். ஆனா பிளைட் கிராஷ் ஆயிடுச்சு, எல்லாரும் இறந்து விட்டார்கள் என்ற செய்தி அவருக்கு வரும்போது இன்றைய தினத்தை விட என் வாழ்நாளில் ஆகச் சிறந்த தினம் வேறு எதுவும் இல்லை என்று எண்ணுவாரா, எண்ண மாட்டாரா? இதை அல்லாஹு தஆலா நமக்கு பாடமாக படிப்பினையாக புரிய வைக்கின்றான். 5 நிமிடங்களில், 2 நிமிடங்களில், 3 நிமிடங்களில் உங்களுடைய வாழ்நாளுடைய தரத்தையே அல்லாஹ் மாற்றி அமைத்து விடுவான். உங்களுடைய மௌத் உங்களுக்கு அருகாமையில் இருக்கின்றது. உங்களுடைய மௌத்துடைய மடியில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற செய்தியை அல்லாஹு தஆலா ஒவ்வொரு மரணத்தின் மூலமாகவும் நமக்கு மிக தெளிவாக சொல்லிக் கொண்டிருக்கின்றான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கி நஅலிஹி. அல் மௌத்து அதுனா மின் ஷிராக்கி நஅலிஹி. உங்களுடைய மௌத், ஒரு மனிதனுடைய மரணம் அவனுடைய செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கின்றது. அவன் செருப்பு வாரை விட அருகாமையில் இருக்கின்றது. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செருப்பை ஏன் ஒப்பிட்டார்கள்? செருப்பினுடைய வாரை ஏன் ஒப்பிட்டார்கள்? எவ்வளவு ஆழமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசி இருக்கிறார்கள் என்று பாருங்கள். ஒரு மனிதர் வெளியே கிளம்பக்கூடிய நேரத்தில் எதை மறக்கிறாரோ இல்லையோ கண்டிப்பாக செருப்பை போடுவார். செருப்பில்லாமல் நடந்தால் அவர் உணர்வார் தான் செருப்பில்லாமல் இருக்கிறோம் என்று.
99% செருப்பை மாற்றி வேண்டுமானாலும் போட்டு செல்வாரே தவிர, செருப்பு போடாமல் ஒருவர் மறந்து சென்றால் உடனே அவருக்கு தெரியும் செருப்பில்லாமல் இருக்கிறோம் என்று. 99% செருப்பை மேக்சிமம் யாரும் மறக்க மாட்டார்கள், அணிந்து கொண்டு செல்வார்கள். இவருடைய கீழ் வாட்டத்திற்கும் இவருடைய காலுக்கும் இடையில் பிடிமானமாக இருப்பது அந்த செருப்பினுடைய வார். செருப்பினுடைய கீழ் பாட்டமுக்கும் இவருடைய காலுக்கும் இடையில் இவர்களை கட்டி வைத்திருப்பது அந்த செருப்பினுடைய வார். இப்ப இவர் கிளம்பக்கூடிய நேரத்தில் ஒட்டுமொத்த எண்ணங்களும் எதற்காக இவர் கிளம்புகிறாரோ அதை பற்றி தான் இருக்கும். தான் எதுக்கு போறோன்றதான் மைண்ட்ல இருக்கும். நான் இதுக்கு போறேன், நான் அதுக்கு போறேன், நான் அந்த வேலையா போறேன், இந்த வேலையா போறேன். கிளம்பிய 242 நபர்கள் எத்தனை சிந்தனைகளை உள்ளே வைத்துக் கொண்டு பறந்திருப்பார்கள், என்ன எண்ணத்தில் வெளியே கிளம்பி இருப்பார்கள். இப்படி ஒவ்வொரு நபர்களும் செருப்பை அணிந்து கொண்டு வெளியே செல்கிறார்கள். ஆனால் குர்ஆன் சொல்லுகின்றது, ஒரு மனிதர் எங்கு இறப்பார் என்று அல்லாஹுக்கு மட்டும்தான் தெரியும். இல்முல் கைப். இவர் நடந்து வெளியே கிளம்புகிறார். இவர் நினைக்கிறார், நான் சின்ன கடைக்கு போறேன், நான் டீ கடைக்கு போறேன், நான் பெரிய கடைக்கு போறேன், நான் அங்க போறேன், இங்க போறேன், முட்லூர் போறேன் நினைக்கிறார். ஆனால் அல்லாஹ் அவருடைய பட்டியலில் எழுதுகின்றான், உங்களுடைய மௌத் சின்ன கடையில இருக்கு, அதுக்கு நீங்க போறீங்க. உங்களுடைய மௌத் பெரிய கடையில இருக்கு, உங்களுடைய மௌத் முட்லூர்ல இருக்கு. மற்றவர்களுக்கு உலகத்திற்கு நீங்கள் கிளம்பி இருக்கிறீர்கள் ஏதோ ஒரு வேலையை முடிக்க. ஆனால் அல்லாஹ் உங்களை கிளம்ப வைத்திருக்கின்றான். உங்களுடைய மௌத் உங்களுக்கு எந்த இடத்தில் இருக்கின்றதோ அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டும் என்பதற்காக கிளப்பி வைத்திருக்கின்றான். 242 பேரும் லண்டனுக்கு கிளம்புவதற்காக பயணப்பட்டவர்கள். ஆனால் அல்லாஹ்வினுடைய விதியில் இவர்கள் குஜராத்தை கூட தாண்டக்கூடாது, அகமதாபாத்தை கூட தாண்டக்கூடாது. ஒட்டுமொத்த நபர்களுடைய மரணமும் இங்கு அவர்களுடைய விதியில் எழுதப்பட்டிருக்கின்றது என்பதை அல்லாஹு தஆலா மிக தெளிவாக துல்லியமாக நமக்கு பாடம் கற்பித்து காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சில உதாரணங்களின் மூலம் நமக்கு மரணத்தை புரிய வைக்கிறார்கள் இமாம்கள். சில உதாரணங்கள். ஒரு மனிதன் காட்டுக்குள் வேட்டையாடுவதற்காக சென்றான். வேட்டையாட சென்ற மனிதனை திடீரென்று சிங்கம் பார்த்து விட்டது. சிங்கம் அவனை துரத்த ஆரம்பிக்கின்றது. இவனும் ஓடுகின்றான். சிங்கம் துரத்துகின்றது துரத்துகின்றது துரத்துகின்றது. இவனும் நின்ற பாடில்லை, சிங்கமும் இவனை விட்ட பாடில்லை. இவன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான், ஓடிக்கொண்டே இருக்கின்றான். சிங்கம் விரட்டி கொண்டே இருக்கின்றது. கடுமையான ஒரு நேரத்திற்கு பின்னால் இவனால் ஓட முடியவில்லை. மூச்சு திணற ஆரம்பிக்கின்றது. எங்கேயாவது நின்றா மட்டும்தான் இவனால மூச்சு விட முடியும் என்ற அளவிற்கு திணறும் போதுதான் தூரமாக ஒரு கிணறு தெரிகின்றது. இந்த கிணற்றில் சென்று குதித்து விடலாம், சிங்கம் தண்ணியில குதிக்காது அப்படின்றத அவன் புரிஞ்சு வச்சிருந்தான். போய் குதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கிணத்துல குதிக்கலாம்னு சொல்லி பார்த்தா அந்த கிணத்துல தண்ணி இல்லை. பாலடைந்த கிணறு அந்த கிணறு. அதுல தேளும் பாம்பும் விஷ ஜந்துக்களும் அந்த கிணற்றை சுற்றி கிணற்றுக்குள் இருக்கின்றது. இப்ப உள்ளேயும் குதிக்க முடியாது, எந்த பக்கம் ஓடினாலும் சிங்கமும் விடாது. என்ன செய்யறதுனே தெரியாம யோசித்துக் கொண்டிருக்கும் போது சிங்கம் நெருங்கி கொண்டிருக்கின்றது. அப்போ திடீர்னு பார்த்தா பக்கத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஆலமரம், அந்த ஆலமரத்தினுடைய விழுது அங்கங்கே தொங்கிக் கொண்டிருக்கின்றது. கிணற்றுக்கு நடுவிலும் அந்த விழுது தொங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்போ ஓடி வந்து கிணற்றினுடைய விளிம்பிலிருந்து தாவி அந்த விழுத அவன் பிடிச்சுக்கிட்டான். இப்ப சிங்கம் வந்து பாஞ்சி இவனை பிடிச்சுக்கிட்டான். அந்த பக்கம் போய் குதிக்காது. சிங்கம் பாஞ்சி இவனை பிடிச்சா 2 பேரும் சேர்ந்து கிணத்துல விழணும். இப்போ சிங்கம் வந்தது, கிணத்தை பார்த்துச்சு, இவனை பார்த்துச்சு, எப்படியும் நீ இறங்கிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி கிணற்றினுடைய விளிம்பில் சிங்கம் அமர்ந்து கொண்டது. இப்போ இவன் பிடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருக்கிறான். எவ்வளவு நேரம் பிடிப்பான்? எவ்வளவு நேரம் அவனால் பிடிக்க முடியும்? எவ்வளவு நேரம் அவனுக்கு ஸ்டெமினா இருக்கும்? இப்படி பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கொஞ்சம் பெருமூச்சு விடுகின்றான். அப்பாடா அப்படின்னு சொல்லி விடும்போது ஏதோ ஒரு குறிக்கக்கூடிய சப்தம் இவனுடைய காதுக்கு கேட்குது. கர கர கரண்டு. தலையை தூக்கி பார்த்தா இவன் எந்த விழுதில் தொங்கிக் கொண்டிருக்கின்றானோ அந்த விழுதை ஒரு வெள்ளையலியும் கருப்பெலியும் மாறி 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 கடித்துக் கொண்டிருக்கின்றது. இப்போ இவன் நினைச்சா நமக்கு மரணம் உறுதி, அவ்வளவுதான், இனி வாழப்போறது சாத்தியம் இல்லை என்று நினைத்து கொண்டு மரணம் உறுதி அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல விழுதுக்கு மேல் இருக்கக்கூடிய கிளையில் ஒரு மிகப்பெரிய தேன் கூடு, தேன் கட்டி இருந்தது. அதில் இருந்து தேன் இவனுக்கு நேராக சொட்டுகின்றது. இவனுடைய முகத்துல, இவனுடைய கண்ணுல, இவனுடைய மூக்குல, நாக்குல வந்து விழுது சொட்டு சொட்டா.
அது அப்படியே சுவைக்கிறான். அந்த தேனை சுவைக்கிறான். சுவைக்க ஆரம்பிச்ச ஒரு 4-5 சொட்டுல ஆஹா என்ன ஒரு இன்பம்! கலப்படம் இல்லாத சுவையான தேன், மிக ஆழமான காட்டுத்தேன். அப்படியே சுவைக்கும் போது சூப்பர் அப்படின்னு சொல்லி 2 கையை இப்படி விரிக்கிறான். இப்ப என்ன ஆயிருப்பான்றது உங்களுக்கு தெரியும். பேரானந்தத்தில் அந்த தேனுடைய சுவையில் இப்படியே 2 கையையும் பிடிச்சுக்கிட்டு இருந்த கையை விடுறான். இப்ப என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க விளங்குறீங்க. இப்போ கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, இதை ஒரு மனிதனுடைய உலக வாழ்க்கை எப்படி சூழப்பட்டிருக்கின்றது என்பதை நமக்கு புரிய வைக்கின்றார்கள். விரட்டி கொண்டு வரக்கூடிய சிங்கம் ஒவ்வொரு மனிதனுடைய மரணம். உண்மையில் மௌத் நமக்கு பின்னாடிலாம் இல்ல, இது ஒரு உவமை. மௌத்துக்கு மேலதான் நாம இருக்கிறோம். மௌத்தோடு நாம் இருக்கின்றோம். மரணத்தின் மடியில் நாம் இருக்கின்றோம். யாராவது மரணத்தை ஏமாற்றி விடுங்கள் பார்ப்போம், முடியாது. யாரையும் யாரும் ஏமாற்ற முடியாத ஒருவர் தான் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம். ஏமாற்ற முடியாது, ஏமாற்றுவதற்கான சக்தியும் இல்லை யாருக்கும். எப்போது எப்படி என்ன இவர் நினைத்துக் கொண்டிருக்கிறார், நான் எங்கேயோ பயணம் போறேன், நான் ஏதோ ஒரு பாதையில் பயணிக்கின்றேன். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது, நீங்கள் எந்த பாதையில் பயணிக்கிறீர்களோ உங்களுடைய சரியான பாதையில் தான் நீங்கள் பயணிக்கிறீர்கள். இந்த பாதையில் தான் உங்களுக்கானவர் உங்களுக்காக காத்துக் கொண்டு நிற்கிறார் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உங்களுடைய மரணத்தை நோக்கி தான் நீங்கள் பயணம் செய்கிறீர்கள். குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, நபியே அந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லுங்கள், எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டோடுகிறீர்களோ ஓடுங்கள். உங்களை ஃபஇன்னஹு முலாகீக்கும், மரணமே உங்களை வந்து சந்திக்கும். நீங்க எந்த மூலை முடுக்குகளில் பாதைகளில் நீங்கள் பயணம் செய்தாலும் மௌத் உங்களை வந்து சந்திக்கும். ஃபஇன்னஹு முலாகீக்கும், நீங்க கஷ்டப்பட வேண்டியதெல்லாம் இல்லை, நீங்க எங்கேயோ ஓட வேண்டியதா, நீங்க எங்கு பயணப்பட்டாலும் சரி உங்களை நேர் எதிரே மரணம் உங்களை வந்து சந்திக்கும் என்று குர்ஆனுடைய வசனம் பேசி காட்டுகின்றது. இப்ப இந்த உதாரணத்தை பாருங்க. உண்மையில் அவரோடு அவரை விரட்டி கொண்டு வந்தது அவருடைய சிங்கம், அவருடைய மவுத். அது கூடவே இருக்கு. இவர் போய் எட்டி பார்த்தாரே, எட்டி பார்த்ததும் இருக்கக்கூடிய அந்த விஷ ஜந்துக்கள் இவருடைய கடைசியில் இம்மைக்கும் மறுமைக்கும் இடையில் இவர் சந்திக்கக்கூடிய பர்சக். இந்த பர்சக் இல்லாமல் யாரும் அந்த பக்கம் செல்ல முடியாது. பர்சகை கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதர்களும் காண்பார்கள். இது அவருடைய கபர். அதைத்தான் அரபியில் பர்சக் என்று ஹதீஸ் சொல்லி காட்டுகின்றது. இது அவருடைய பர்சக், மன்னரை. பின்பு இவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரம் இருக்குதே, கொஞ்ச நேரம், இந்த கொஞ்சம் நேரம் தான் இவர் இந்த உலகத்தில் தாக்கு பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரம். இவருடைய ஸ்டெமினா எவ்வளவோ அவ்வளோ அவர் பிடிக்கிறார். சில நேரங்களில் சிலர்கள் 90 வயசு வாழ்றாங்க, சில நபர்கள் 80 வயது, சிலர் 70, 60, 50, 40, 30, 20 வயதில் இறப்பவர்களும் இருக்கிறார்கள். நாட்களை அல்லாஹ் உங்களுக்கு கணக்கிடுகின்றான். இவ்வளவு நாள் அவ்வளவு நாள் என்பதெல்லாம் இல்லை. நாட்களுடைய எண்ணிக்கையை அல்லாஹ் கணக்கு செய்கின்றான். ஒரு குறிப்பிட்ட நேரம் வந்ததும் இந்த உலகமே உங்களை பிடித்து தள்ளி பர்சகில் தள்ளிவிடும். இப்போ பிடிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த கொஞ்சம் நேரத்தில் சுவைத்த அந்த தேன் இருக்குதே, தேன் தேன், இதுதான் உலக இன்பம். இந்த உலகத்தில் பொருளாதாரத்தில், இந்த உலகத்தினுடைய வியாபாரத்தில், ஆடம்பரத்தில் மனிதருக்கு கிடைக்கக்கூடிய அற்ப இன்பம். இதற்கு இடையில் வெள்ளை எலியும் கருப்பெலியும் மாறி மாறி அவனுடைய விழுதை குறித்துக் கொண்டு இருந்தது. இந்த விழுது, இந்த எலி, இது அவனுடைய இரவு பகல், இரவு பகல். யோசித்து பாருங்கள், பிறந்தது முதல் இப்போது வரை எத்தனை பகல்களை கடந்து விட்டோம், எத்தனை இரவுகளை கடந்து விட்டோம். பார்ப்பதற்கு ஒரு நாள், ஒரு இரவு, ஒரு பகல். 20 வருஷம், 30 வருஷம், 40 வருடம், 50 வருடம், 60 வருடங்கள் கழிந்து விட்டது. எத்தனை இரவுகள், எத்தனை பகல்கள் இதில் கடந்து வந்திருக்கின்றோம். இப்போ நெஞ்சில் கை வைத்து அவரவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எத்தனை இரவுகளை என்னை படைத்த ரப்புக்காக மட்டுமே நான் கழித்த இரவுகள் எத்தனை, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனுக்காக, அவனுக்காக மாத்திரமே நான் கழித்த பகல்கள் எத்தனை. அல்லாஹுக்காக மனதில் பிரியப்பட்டு, ஆசைப்பட்டு, காதலித்து, இது அவனுடைய வீடு, அவனுடைய இல்லம், அவனிடத்தில் ரஹ்மத்தை தேடி வந்திருக்கின்றேன், அவனிடத்தில் மன்னிப்பை தேடி வந்திருக்கின்றேன், அவனோடு எனது உறவை நெருக்கமாக்க வந்திருக்கின்றேன். நாளை அவனுடைய உறவு மட்டும்தான் என்னை காப்பாற்றும், அவன் மட்டும்தான் எனக்கு உதவி செய்வான் என்ற எண்ணத்தில் வந்தவர்கள் பள்ளியை விட்டு பிரியும் போது கஷ்டப்பட்டு பிரிவார்கள்.
மீண்டும் எப்போது அடுத்த வக்து வருமோ, மீண்டும் எப்போது இங்கு வருமோ என வெளியே சில கடமைகள் இருக்குது. இந்த கடமைகளை நிறைவேற்றிவிட்டு மீண்டும் அடுத்த நேர தொழுகைக்கு எப்போது நாம் உள்ளே வருவோமோ என்ற கவலையோடு செல்வார்கள். வரும்போது ஆசையோடு வருவார்கள். இது முஃமின்களுடைய விஷயம். வாழ்நாளையே உங்களை அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் கழிக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றான். உங்களுடைய ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு நிமிடமும், ஒவ்வொரு மணி நேரமும், நாட்களும் அல்லாஹ்வுக்காக எழுதப்பட்ட தினங்களாக இருக்கட்டும் என்று இஸ்லாம் பேசுகின்றது. இப்போது யோசித்து பாருங்கள், 242 பேரில் எத்தனை முஸ்லிம்கள் இருந்தார்கள் என்று தெரியாது. அத்தனை முஸ்லிம்களில் எத்தனை முஸ்லிம்கள் அன்றைய தினம், நேற்றைய தினம் வியாழக்கிழமை ஃபஜ்ரை தொழுதுவிட்டு கிளம்பிய பயணம் எத்தனை நபர்களுக்கு அமைந்தது தெரியாது. அதே அவர்கள் 1:38க்கு லுஹருடைய நேரத்தில் ஏர்போர்ட்டில் இருந்திருப்பார்கள். ஜம்மாகவோ கஸ்ராகவோ 2ஓ 4ஓ தொழுதுவிட்டு பிளைட் ஏறியவர்கள் எத்தனை நபர்கள் இருந்திருப்பார்கள்? அப்படி இருந்திருந்தால் இன்ஷா அல்லாஹ் அன்றைய தினம் ஃபஜ்ரையும் லுஹரையும் அவர்கள் தொழக்கூடிய எண்ணத்தில் தொழுதவர்களாக, ஃபஜ்ருடைய கடமையை நிறைவேற்றியவர்களாக விமானத்தில் ஏறி இருந்தால் அன்றைய தினம் அவருடைய வெற்றிக்கான தினமாக அவர் அல்லாஹ்விடத்தில் பதிவு செய்தார். அவருடைய பயணம் இன்ஷா அல்லாஹ் நல்லதாக ஆகட்டும், அல்லாஹ் அவரை மன்னிக்கட்டும். ஆனால் ஒருவேளை ஃபஜ்ர் தொழாத முஸ்லிம், லுஹர் தொழாத முஸ்லிம், தொழ வேண்டும் என்ற எண்ணமே இல்லாத முஸ்லிம், அதுவெல்லாம் நம்முடைய கடமை அல்ல, அதற்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்ற எண்ணத்தில் ஏறியவராக இருந்தால் ஃபஜ்ர் எப்போது அவர் தொழவில்லையோ அன்றைய தினமே அந்த தினத்தை அவர் நாசமாக்கி விட்டார். அது வெற்றி இல்லாமல் தோல்விக்குரிய தினமாக அன்றைய தினத்தை அவர் ஆக்கிவிட்டார். இப்போ இந்த நேரத்தில் அவர் ஏறுகின்றார் பிளைட்ல. இவருடைய பயணம் எப்படி இருக்கும்? தோல்வி ஆக்கிய தினம் அவரே அவருடைய தினத்தை தோல்வி தினமாக மாற்றிவிட்டு அன்றைய தினம் அவருடைய மௌத் வந்த நாளாக இருந்தால் எப்படி இருக்கும்? கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் நினைக்கின்றோம் கிளம்பும் போதெல்லாம் இதற்காக கிளம்புகின்றோம், அதற்காக கிளம்புகின்றோம், இந்த வேலைக்காக கிளம்புகின்றோம், அந்த வேலைக்காக கிளம்புகின்றோம். ஆனால் இஸ்லாம் சொல்லுகின்றது, இந்த தடவை நீங்கள் கிளம்பி இருப்பது உங்களுடைய மரணத்தை நோக்கி, உங்களுடைய மறுமையை நோக்கி. உங்களுக்கு முன்னால் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் நின்று கொண்டிருக்கிறார்கள். உலகத்தில் டைம் கீப் அப் எப்படி பண்ண வேண்டும் என்று யாரேனும் கற்றுக்கொள்வதாக இருந்தால் அது மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்திலேயே வேற யாருக்கிட்டையும் இவ்வளவு பஞ்சுவாலிட்டி, இவ்வளவு அக்யூரட்டாக சரியான நேரத்தில் சரியான நொடி பொழுதில் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது பிந்தவும் மாட்டாது. அவருக்கென்று அல்லாஹு தாலா விதித்த நேரம், அவருக்கென்று அல்லாஹு தாலா வைத்த பூமி, அவருக்கென்று அல்லாஹு தாலா எப்படி உயிர் போக வேண்டும் என்ற நிலையில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மிக துல்லியமாக மிக சரியாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த நேரத்தை, அந்த விஷயத்தை நாம் பார்க்கின்றோம். மௌத்தாகக்கூடிய நேரத்தில் மலக்குல் மௌத் அலைஹிஸ்ஸலாம் என் கண் முன்னால் தோன்றும் போது அவர் என்னை வெறுப்பவராக இருக்கக்கூடாது, நான் அவருக்கும் அவர் எனக்கும் சலாம் சொல்லக்கூடிய அந்த கேட்டகரியில நான் இருக்க வேண்டும். இது என்னுடைய லட்சியம், இதுதான் என்னுடைய குறிக்கோள், இதுதான் எனது நோக்கம். இந்த நிலையை மட்டும் நான் அடைந்து விட்டால் இதைவிட சிறந்த நாள் வேறு எதுவாக இருக்க முடியும்? யோசித்து பாருங்கள். அவருடைய வாழ்நாளிலேயே அவருக்கான சிறந்த தினம், அவர் மௌத்தாகக்கூடிய நேரத்தில் அவர் சந்திக்கும் அந்த நிலை, அவர் சந்திக்கக்கூடிய மலக்குல் மௌத்தும் அவரும் சந்தித்துக் கொள்ளக்கூடிய அந்த நேரம் எப்படி அமைகின்றது என்பதை வைத்து கடந்த காலம் அவருடைய நினைவில் இருக்கும், வருங்காலம் அவருடைய கண்ணில் இருக்கும். இது அவருடைய லாஸ்ட் மினிட்ல ஒட்டுமொத்த நபர்களும் அவரவர்கள் அதை கண்டு கொள்வார்கள், அவரவர்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். மலக்குல் மௌத் நல்ல மனிதராக இருக்கக்கூடிய நேரத்தில் அவருக்கான சலாம், மலக்குல் மௌத் அவரை பார்த்து சுப செய்தி சொல்லக்கூடிய அந்த நேரம், அழைக்கும் போதே யா அய்யுஹன் நஃப்சு தய்யிபா, பரிசுத்த ஆன்மாவே, இந்த உலகத்தில் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எப்படி வாழச் சொன்னார்களோ அப்படி வாழ்ந்த உயிரை நான் கைப்பற்ற வந்திருக்கின்றேன். அப்படி வாழ்ந்த இந்த உயிர் தூய்மையான ஆன்மாவே என்று அழைக்கும் போது இதை விடவும் ஒரு கிரேட், ஒரு பட்டம், வேற ஒரு டிகிரி வேற எதுவுமே இல்லை. இதே அவருக்கு, அவர் கெட்டவராக இருக்கக்கூடிய நேரத்தில் யா அய்யுஹன் நஃப்சுல் ஹபீஸா, கெட்ட ஆன்மாவே என்று வானவர்கள் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் அல்லதீன தவஃபாஹுமுல் மலாயிகத்து யவ்ரிபூன அன்ஃபுஸஹும், வானவர்கள் அடிப்பார்கள், அவர்களை உயிரை கைப்பற்றும் நேரத்தில் அடித்து எடுப்பார்கள்.
எப்படி இருக்கும் அந்த நாள், அந்த நேரம்? அவருடைய கடந்த காலம் அவருடைய நினைவில் இருக்கும், அவருடைய வருங்கால மறுமை அவருடைய கண் முன்னால் இருக்கும். இனி பின்னால் செல்ல முடியாது, முன்னால் தான் சென்றாக வேண்டும். முன்னால் சென்றால் அது வெற்றியா தோல்வியா என்பதை ஒவ்வொரு மனிதர்களும் அவரவர்களுடைய சக்ராத்தில் மிக தெளிவாக மிக நிதானமாக புரிந்து கொள்வார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கந்தக் யுத்தத்தில் கூடாரமிட்டு இருந்தோம். ஒரு நாள் இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் சந்திக்க சென்றேன் சில விஷயங்களை பேசுவதற்காக. கூடாரத்தினுடைய திரையை அகற்றி பார்த்தேன், நபி அவர்களை காணவில்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பேசுவதற்காக சந்திப்பதற்காக நபி அவர்கள் சென்றிருப்பார்களோ என நினைத்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கூடாரத்திற்கு சென்றேன். அங்கு அவர்களையும் காணவில்லை, நபி அவர்களையும் காணவில்லை. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். பின்பு இவ்விருவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அவர்களை சந்திக்க சென்றிருப்பார்களோ என்று சென்று நான் அங்கு சென்றேன். அங்கு மூவர்களையும் காணவில்லை. பின்பு கொஞ்சம் தூரத்தில் பார்த்தேன், தீ மூட்டி எரியக்கூடிய தீப்பிழம்பு எனக்கு தெரிந்தது. நான் அங்கு சென்றேன். அங்கு சில சஹாபாக்கள் இருந்தார்கள். நான் தேடி வந்த இந்த மூவரும் அங்கு இருந்தார்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் ரலியல்லாஹு அன்ஹுமா இருந்தார்கள் அங்கு. அப்போது நான் சென்று பார்த்தேன், அங்கு ஒரு ஜனாசா இருந்தது, கஃனிடப்பட்ட ஜனாசா இருந்தது. அப்ப அந்த ஜனாசாவை அடக்கம் செய்வதற்காக சஹாபாக்கள் எல்லோரும் பேசிக் கொண்டிருந்தார்கள். பின்பு நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கொண்டிருந்தேன். நபி அவர்கள் குழியில் இறங்கினார்கள். ஏற்கனவே சொல்லி இருக்கிற அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய கரத்தால் கபருக்குள் இறங்கி அடக்கம் செய்தது 5 நபர்களை. இப்ப அதுல ஒண்ணு இங்க நடக்குது. நபி அவர்கள் கபருக்குள் இறங்கினார்கள். பின்பு அவரை எடுத்துக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். மையத்தை ஜனாசாவை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் கொடுக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை கையில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், இவர் வாழும் நாள் வரைக்கும் உன்னுடைய பொருத்தத்திற்குரியவராக வாழ்ந்தார். உன் தூதர் முஹம்மதாகிய என்னுடைய பொருத்தத்திற்குரியவராகவும் இவர் வாழ்ந்தார். மீண்டும் சொன்னார்கள், இவர் வாழும் நாள் வரைக்கும் உன்னுடைய பொருத்தத்திற்குரியவராக வாழ்ந்தார். உன் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது பொருத்தத்திற்குரியவராகவும் இவர் வாழ்ந்தார். நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நான் இவரை பொருந்திக் கொண்டேன், நீயும் இவரை பொருந்திக்கொள், நீயும் இவரை பொருந்திக்கொள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மையத்தை உள்ளே வைத்து தனது கையால் முதல் பிடி மண்ணை போட்டு சஹாபாக்கள் பின்பு அவரை தஃபன் செய்தார்கள். இப்போ இதை நான் பார்த்து கொண்டே இருந்தேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, நான் இதை பார்த்து கொண்டே இருந்தேன். பின்பு மெல்லமாக பக்கத்தில் இருந்த சஹாபாக்களிடத்தில் கேட்டேன், யார் இவர், யார் இவர்? சொல்லப்பட்டது அப்துல்லாஹ் துல் பிஜாதைன் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லாஹ் துல் பிஜாதைன் இறந்து விட்டார். அவருக்காகத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு வாழ்ந்த வாழ்க்கையில் குர்ஆனையும் ஹதீஸையும் மிக தெளிவாக பின்பற்றி நேர்த்தியாக வாழ்ந்த ஒரு சஹாபி. அன்று நான் ஆசைப்பட்டேன், அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்று நான் ஆசைப்பட்டேன், இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா, இந்த மௌத்தாக நான் இருந்திருக்க கூடாதா? ஏன்? நபி அவர்களுடைய கரம், நபி அவர்களுடைய துஆ, நபி அவர்களே இறங்கி தஃபன் செய்த நிலை, நபி அவர்கள் முதல் பிடிமன். எப்படி அல்லாஹ்வினால் எப்படி பொருந்திக் கொள்ளப்படாமல் இருந்திருக்கும் இந்த ஜனாசா? நான் அன்று மௌத்தாக இருந்திருக்க கூடாதா என்று ஆசைப்பட்டேன். பின்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நானும் ஆசைப்பட்டேன். அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கிட்ட சொல்றாங்க, நானும் ஆசைப்பட்டேன், நான் அந்த மௌத்தாக இருந்திருக்க கூடாதா என்று. நீண்ட நெடிய ஹதீஸ் எடுத்து படித்து பாருங்கள் முழுமையாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சஹாபாக்களுடைய நிலை எப்படி இருந்தது என்றால் மரணத்தை நோக்கிய பயணமாக இருந்தது. மரணத்தை விரும்பினார்கள், மரணத்தை நேசித்தார்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எதிரிகளுடைய படைகளுக்கு எதிரே நிற்கும் போதெல்லாம் சொல்லுவார்கள் எதிரிகளை பார்த்து, மதுவுக்கும் மாதுவுக்கும் மாட மாளிகைகளையும் நீங்கள் நேசிப்பதை போன்று மௌத்தை நேசிக்கக்கூடிய மிகப்பெரிய கூட்டத்தோடு மோதுகிறீர்கள், இதை நினைவில் வைத்து எங்களோடு மோதுங்கள். காலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீர வார்த்தைகள் இவை.
கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம் அவரவர்களுடைய செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸை நாம் பார்க்கின்றோம். இரும்புகள் துருப்பிடிப்பதை போன்று உள்ளங்களும் துருப்பிடிக்கின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வின் தூதரே, இரும்பை சுத்தம் செய்வதை நாங்கள் கற்று இருக்கின்றோம், உள்ளத்தை எப்படி சுத்தம் செய்வது தெரியல. ஒமா ஜலாஹா யா ரசூலல்லாஹ், உள்ளத்தை சுத்தம் செய்வது எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், மரணத்தை அதிகமாக நினையுங்கள். மரணத்தை மறந்ததினால்தான் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த பாவங்களும் மலிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த பாவங்களுக்கும் முக்கிய காரணம் அவரவர்கள் தங்களுடைய மரணத்தை மறந்து இருக்கிறார்கள். ஆனால் சென்று கேட்டால் மரணத்தை மறக்கவில்லை என்பது போன்று பேசுவார்கள். ஆனால் செயல் ரூபத்தில் மறக்கிறார்கள், மறுக்கிறார்கள். ஒரு முஸ்லிமுடைய அடித்தளமான கடமையில் கட்டுப்பட்டது ஃபஜ்ருக்காக அவர் எழுந்து வருவது என்பது. யோசித்து பாருங்கள், அன்றைய தினம் வெற்றிக்குரிய தினமாக மாற்றுவதும் தோல்விக்குரிய தினமாக மாற்றிக்கொள்வதும் ஒவ்வொரு நபர்களுக்கும் அல்லாஹ் அவர்களுடைய கரத்தில் கொடுத்திருக்கின்றான். அது ஃபஜ்ருடைய நேரத்தை வைத்து கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, எப்படி வாழ்ந்தோம் என்ற செய்தியை வானவர்கள் கேட்பார்கள். இதை யோசித்து பார்த்துக் கொள்ளுங்கள். எவர் இந்த உலகத்தில் அல்லாஹை ரப்பாக எடுத்துக்கொண்டு நாம் அடிமைகள், அவன் எஜமானன், அவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கின்றான் என்ற அடிப்படையில் வாழ்ந்தாரோ இவர்தான் மன் ரப்புக என்ற கேள்விக்கு பதில் சொல்வதற்கு தகுதியானவராக இருப்பார். மா தீனுக என்ற கேள்விக்கு தீனி இஸ்லாம் என்று பதில் சொல்லக்கூடியவராக இருப்பார். இவர் வாழ்ந்த வாழ்க்கை அல்லாஹுக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, இஸ்லாத்திற்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னாவுக்கும் இவருடைய வாழ்க்கைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் இவர் எப்படி சொல்வார் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய தூதர் என்று எப்படி சொல்வார்? தெரியாது என்றுதான் சொல்வார். உண்மையில் தெரியாமல் வாழ்ந்தார் அல்லது தெரிந்தும் முரண்டு பிடித்து திமிர் பிடித்து கடைபிடிக்க தேவையில்லை, கடைசி நேரம் வரும்போது பார்த்துக் கொள்ளலாம் என நினைத்தார். இப்போது அத்தனை நபர்களும் அப்படித்தான் நினைத்தார்கள். 242 பேரும் ஒரு நிமிடம் கூட அவர்களுடைய சிந்தனையில் மரணம் என்பது இருந்திருக்காது. அல்லாஹு ஆலம். லண்டனுக்கு புறப்படுகின்றோம். இன்னும் கிட்டத்தட்ட 8-10 மணி நேரங்களில் 6500 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட பிளைட்ல போய் லண்டனுக்கு சேர போகின்றோம் என்ற எண்ணம், என்ற சந்தோஷம், என்ற பிசினஸ் மைண்ட், அல்லது தங்களுடைய தாயகத்துக்கு செல்கின்றோம் அல்லது வேலைக்காக செல்கின்றோம் என்ற சிந்தனையை தவிர வேறு எந்த சிந்தனை இருக்கும்? ஆனால் அல்லாஹு தஆலா உங்களுடைய சிந்தனைகளில் முதன்மையாக இருக்கட்டும் மௌத் என்றாக்கிவிட்டான். மௌத்தை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். வீட்டை விட்டு செருப்பை அணிந்து கொண்டு வெளியே கிளம்பும் போதெல்லாம் நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் ஒரு வேலைக்காக செல்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய மௌத்துக்காக கூட நாம் செல்லலாம். நம்முடைய மௌத் எங்கே அல்லாஹு தஆலா நிர்ணயம் செய்து வைத்திருக்கின்றானோ அந்த இடத்திற்கு கூட நாம் செல்லலாம் என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு நபர்களும் தங்களுடைய அடுத்தடுத்த எட்டுக்களை எடுத்து வைக்கட்டும் என்பதைத்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மௌத் செருப்பு வாரை விட நெருக்கமாக இருக்கின்றது, அருகில் இருக்கின்றது, ஆனால் அதை அவன் அறிவதில்லை என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, மரணம் நமக்கு பலதரப்பட்ட பாடங்களை நடத்தி கொண்டே இருக்கின்றது, பலதரப்பட்ட படிப்பினைகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு மரணத்தை கொண்டு சென்று அடக்குவதற்கு 3 பேர் 4 பேர் போதும். பின்பு ஏன் ஊர் மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து, அது கூடவே போய் கூடவே இருந்து, மற்ற நபர்கள் சும்மா தானே நிற்கிறோம், 4 பேர் 5 பேர் வேலை செய்யறாங்க, பின்பு ஏன் அத்தனை நபர்கள்? உபதேசம், படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், பாடமாக எடுத்துக் கொள்ளுங்கள். அவரை அடக்குவதை போன்று இங்கு இருக்கக்கூடிய கூட்டத்தில் ஒவ்வொரு நபர்களையும் அடுத்தடுத்த நபர்கள் அடக்கிக் கொண்டே இருப்பார்கள் என்ற உபதேசத்தை ஒவ்வொரு மௌத்துடைய நிகழ்வும் நமக்கு கொடுக்கின்றது. இந்த உபதேசத்தை பெறுவதற்காகத்தான் ஒட்டுமொத்த நபர்களும் வருகிறார்கள் என்பதை இதையும் மீண்டும் மீண்டும் மறக்கக்கூடிய மனிதர்களாக நாம் பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா நாம் செய்த சிறிய பெரிய பாவங்களை மன்னித்து நமது மரணத்திற்கு முன்னால் தௌபாவை நசீபாக்கி நம்முடைய பாவங்கள் இல்லாத மரணமாக நாளை மறுமையில் அவனை சந்திக்கும் போது ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.